பிறந்து சிறந்த மொழிகளிலே சிறந்தே பிறந்த எம் தாய்மொழி தமிழை போற்றி வணங்கி தொடங்குவதே மிக்க மகிழ்ச்சி. முதல்ல இன்னைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயத்த சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறேன். இன்ட்ரெஸ்டிங் அப்படின்னா எப்போ இன்ட்ரெஸ்டிங் தொடங்கும் அப்படின்னா, நான் அதை பேசும்போது ஒரு இன்ட்ராக்ஷன் எப்போ கிடைக்கும் அப்படின்னா, நான் நம்பணும் நம்ம பேசுறது மற்றவங்களுக்கு உபயோகமாக இருக்குது அப்படின்னு. இப்போ இதை சொன்னல, இதுதான் நீ டாப்பிக்கு. பிலீவ் இன் யுவர் செல்ஃப். உங்களை நீங்கள் நம்பணும். இது நிறையா ஸ்கூல் காலேஜஸில் நான் பேசும்போது சொல்லக்கூடிய ஒரு விஷயம். உங்களை நீங்கள் நம்புங்க அப்படிலாம் எல்லாருமே சொல்கிறது. இதை பற்றி ஒரு ஆத்தர் ஒரு புத்தகம் எழுதியிருக்காரு, பிலீவ் இன் யுவர் செல்ஃப். ஜோசப் மர்ஃபியோட புக்கு. ஆத்தர் பேர் ஜோசப் மர்ஃபி. அதில் 3 விஷயம் சொல்கிறாரு. எனக்கு ரொம்ப பிடிச்சமான விஷயம், நான் எடுத்துக்கிட்ட விஷயம், உங்களுக்கு நீங்கள் எடுத்துக்கலாம். என்ன விஷயம் அப்படின்னா, ஃபஸ்ட் திங், நம்மள்ட்ட 2 விஷயம் இருக்கணும், ஒரு விஷயம் இருக்கக்கூடாது. அந்த புத்தகத்தில் சொல்கிறது பிலீவ் இன் யுவர் செல்ஃப். வாய் பொருந்தா படிங்க புத்தகம் கூட. அப்போ அந்த விஷயம் என்ன நம்மள்ட்ட இருக்கணும் அப்படின்னா, விஷுவலைசேஷன். வாட் இஸ் மீன் பை விஷுவலைசேஷன்? லெசன்லாம் நடத்தலைங்க. விஷுவலைசேஷன்னா ஒன்றுமே கிடையாது. ஒரு விஷயம் நடக்கிறதுக்கு முன்னாடி மைண்டில் ஓட விட்டு பார்க்கறது. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னு வச்சுக்கோங்க. இதை நேரில் பார்த்தா, இது கூட ஒரு எக்ஸாம்பிள். இதை நான் பேசுகிறத நேரில் பார்த்தா ஓகே, நடக்கிற விஷயம். இதையே ஒரு ஃபோன்லேயே இதே நீங்கள் பார்க்குறீங்கன்னா, தட் இஸ் கால்டு விஷுவலைசேஷன். விஷுவலைஸ் பண்ணும்போது சம்திங் இன்ட்ராக்டிவாக இருக்கும். இன்ட்ராக்டிவ்னா என்ன? ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு ஒரு கிளாஸில் ஒரு டீச்சர் நடத்துகிறாங்கன்னு வச்சுக்கோங்க. நடத்துகிற பாடத்தை இப்போல்லாம் முக்கால்வாசி கம்ப்யூட்டரில் நடத்துகிறாங்க. என்ன ரீசன்? சார், ஒரு படத்தை காமிச்சோன்னா டக்குன்னு புரிஞ்சுக்குவான், டக்குன்னு அவனுக்கு அது ஒரு ஈஸியாக இருக்கும் அப்படின்னு. அப்போ லைஃப்பில் நீங்களும் இதுவும் பொருந்தும். என்னென்னா, சார் நான் ஒரு விஷயம் செய்ய போகிறேன்னா திங்க் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன், எல்லாமே பண்ணுறீங்க. விஷுவலைஸ் பண்ணுறீங்களா? இப்போ நான் ஒரு இடத்துல பேசுகிறேன்னு வச்சுங்க, ஒரு பள்ளியிலையோ ஒரு கல்லூரிகள்லையோ நான் பேசுகிறேன் அப்படின்னா, பேசும் பொழுது அதுக்கு முன்னாடினாலே அதை இப்படிலாம் நம்ம அரங்கம் பார்க்குறோம் அப்படின்னா, இப்படிலாம் நம்ம பேச போகிறோம், இந்தந்த பாயிண்ட்லாம் பேச போகிறோம். அப்போ நம்மளோட உடை, நம்மளுடைய ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் எப்படி இருக்கும், நம்மளோட பேசும்போது ஆக்ஷன் சென்ஸ் எப்படி இருக்கும், நம்மளுடைய பேசும்பொழுது இதைத்தான் பேசணுங்கிற காமன் சென்ஸ் எப்படி இருக்கும், இது மாதிரி ஒவ்வொரு சென்ஸை தெரிஞ்சுக்குவோம் நம்ம. சரி, புரிஞ்சுக்கிட்டோன்னே விஷுவலைஸ் பண்ணி பார்க்குறோம். சூப்பர், வெரி குட், இப்படிலாம் நடக்கும், பிளான் பண்ணிட்டு போகிறோம். விஷுவலைசேஷன் இருக்கணும். செகண்ட் விஷயம் அந்த புத்தகத்தில் சொல்கிறது ப்ராக்டிஸிங். விஷுவலைசேஷன் தான். சரி, இப்போ நான் நாளைக்கு அந்த இடத்துக்கு போகிறேன்னு முடிவு பண்ணிட்டேன். நீங்களே ஒரு விஷயம் செய்கிறீங்க. சார் நாளைக்கு இப்படிலாம் பண்ண போகிறேன்னு நீங்கள் விஷுவலைஸ் பண்ண சொல்லிட்டீங்க, பண்ணிட்டேன். பண்ணால் போதுமா? அதை எக்ஸிக்யூட் பண்ணணும்னா, ஏற்கனவே சொல்லியிருக்கேன், வேர்ட்ஸ் முக்கியம் இல்லை, ஆக்ஷன்ஸ். ப்ராக்டிஸ் பண்ணணும். நாளைக்கு நான் இப்படிலாம் பேசணும் அப்படின்னா இன்னைக்கு எப்படி நான் ரெடி ஆகணும். தட் இஸ் கால்ட் ப்ராக்டிஸிங். ப்ராக்டிஸ் மேக் த மேன் பர்ஃபெக்ட். இதெல்லாம் சின்ன வயசுலேருந்து சொல்லி தர்றது. செகண்ட் ஸ்டாண்டர்ட் குழந்தையிலேருந்து இந்த வார்த்தையை மட்டும் சொல்கிறாங்க, ஆனால் வாழ மாட்டேங்கிறாங்க. இதுதான் பெரிய ப்ராப்ளம். வார்த்தைகளை மட்டும் சூப்பராக சொல்லுவோம், எல்லாமே இங்கிலீஷில் அடித்து நவுத்துவோம், ஆனால் அதே மாதிரி செயலில் இருப்பீங்கன்னு கேட்டால் இல்லை. ஸோ அந்த விஷுவலைசேஷன் நமக்குள்ளே இருக்கணும். விஷுவலைசேஷன் இருந்தால் போதுமா? அதுக்கான ப்ராக்டிஸ் இருக்கும். இது 2 இருக்கணும்னு சொல்கிறாரு. தேர்டாக ஒரு விஷயம் இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறாரு. என்ன விஷயம் அப்படின்னா, யோசிங்க, என்னவா இருக்கும் அப்படின்னா, ஒன்றுமே இல்லை, செல்ஃப் டவுட்டிங். செல்ஃப் டவுட்டிங்னா என்ன தெரியுமா? இப்போ ஒரு விஷயம் பண்ணுறீங்க அப்படின்னா, பண்ண முடியுமா என்னால், இதை நான் பண்ணிடுவேனா, இதை பண்ணால் ஐயோ இப்படி ஆகுமே, பண்ணுறதுக்கு முன்னாடியே நம்மளால் இவ்வளோ யோசிப்பான், ஐயோ இதை பண்ணால் இப்படி ஆயிருமே. எப்பயுமே ஒரு விஷயத்தை யோசிச்சுட்டோம், நல்ல விஷயமா இருக்குது அப்படின்னா அதை உடனே பண்ணிடணும். இல்லை நம்ம ஏதோ ஒரு விஷயத்தில் தவறாக போகிறோம், தவறான விஷயங்களை போகிறோம்னா திங்க் பண்ணணும். ஆனால் நம்ம இதை அப்படியே ஆப்போசிட்டில் பண்ணுறோம். நீங்கள் இதை அப்படியே திங்க் பண்ணி பாருங்களேன், அப்படியே ஆப்போசிட்டாக போட்டு பாருங்கள். தவறான விஷயத்த எடுத்தோன்னே பண்ணுறான். சார் ஐ எம் ரெடி, உடனே நான் பாலுங்கணத்தில் உழுத ரெடியாக இருக்கேன் சார், சூப்பர் சார், இப்போயே ப்ரொசீட் பண்ணுங்கிறான். நல்ல விஷயம்னா அது சார், நாளைக்கு திரும்பி அவனை ஃபோர்ஸ் பண்ணுறாங்க நல்ல விஷயத்துக்கு. சார் நாளான்னைக்கு திரும்பி அடுத்த நாள். இதில் ஜாக்மா அப்படிங்கிற ஒரு ஆங்கில எழுத்தாளர், நீங்கள் நெட்லலாம் போட்டிங்கன்னா கூட வரும். அவர் ஒரு விஷயம் சொல்கிறாரு, டுடே இஸ் டிஃபிகல்ட், டுமாரோ இஸ் மச் மோர் டிஃபிகல்ட், பட் டே ஆஃப்டர் டுமாரோ வில் பி பியூட்டிஃபுல், பட் மோஸ்ட் ஆஃப் த பர்சன் டை பை டுமாரோ ஈவினிங்கிறார். இது உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும்னா எப்படின்னு சொல்லணும்னா, சார் இன்னைக்கு டிஃபிகல்ட்டாக இருக்குது சார், ஓகே சார், நாளைக்கு இன்னும் டிஃபிகல்ட்டாக இருக்குது சார், ஓகே சார், நாளைக்கு அது பியூட்டிஃபுல்லாக மாறுறதுக்கு தான் சார் அது இன்றைக்கி நேற்றும் டிஃபிகல்ட்டாக இருந்திருக்கு. அது தெரியாமல் நாளைக்கு நைட்டே பாதி பேர் செத்து போயிடுறான் அப்படின்னு சொல்கிறாரு. ஒரு விஷயம் எடுக்கிறீங்க,
சார் ஐயோ ரொம்ப கஷ்டமாக இருக்குது, 1 மாதம் முடியல, 2 மாதம் முடியல. எ பர்சன் ஹூ ஹஸ் த ஃபஸ்ட் ஸ்டெப் காட் ஹஸ் பிளான் ஃபார் த ஃபைனல் ஸ்டெப்பு. பட் நீ வந்து தேர்டு ஸ்டெப்பில் அவுட் ஆயிடுற. இது அவர் அந்த ஆங்கில வரியில் சொல்கிறாரு. அப்போ எந்த ஒரு பர்சனாக இருந்தாலும் உங்களை நீங்கள் நம்பணும். அதே மாதிரி டைம் வேஸ்ட் வந்து இயல்பாக பண்ணுறீங்க. இது எல்லாத்துக்குமே இந்த படிக்கிற ஸ்டூடெண்ட்டுக்குன்னு மட்டும் இது தேவையில்ல, எல்லாருமே டைம் வேஸ்ட் பண்ணுறோம். சார் வயசானவங்க கூட டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாதான் சார் சொல்கிறாங்க. வயசானவனாக இருந்தாலும் இந்த உலகத்தில் ஏன் இன்னும் நீ இருக்க அப்படின்னா, நீ இந்த உலகத்துக்கு ஏதோ ஒன்று செய்யறதுக்காக தாண்டா உன்னை வச்சுருக்கான். அப்போ அதை செஞ்சு முடிக்கிறதுக்காக தான் நீ இருக்க. சில பேர் இது ஒரு டைலாகவே பேசுவாங்க. சின்ன வயசில் நான் பட்ட கஷ்டத்து இந்த உலகத்தில் எவனுமே பட்டிருக்க முடியாது சார். அதுக்கு தான் இறைவனை வந்து எனக்கு வந்து ரெஸ்ட் எடுக்கிறதுக்குன்னு ஒரு பீரியடை கொடுத்துருக்காரு. அப்படி இல்லை, நீ அப்படி கிரியேட் பண்ணிக்கிற. ஆனால் எவ்ரி ஒன் இன் திஸ் வேர்ல்டு have given this life for something to be done as much as possible அப்படிங்கிறாங்க ஆங்கிலத்தில். இந்த உலகத்தில் எல்லாத்துக்குமே ஒரு விஷயம் கிடைக்கிது, ஒருத்தன் பண்ணுறான் அப்படின்னா, இந்த உலகத்தில் படைக்கப்பட்டவன் அனைத்துமே ஒரு விஷயத்தை ஒவ்வொரு நொடிகள்லையும் செய்கிறதுக்காக தான் படைக்கப்பட்டிருக்கான். ஆனால் நீ ஒரு விஷயத்தை செஞ்சுட்டு அதை 1 வருஷம் ஒன்றும் இல்லை சார். சில பேர் வந்து இந்த ஃபேஸ்புக்கு இன்ஸ்டாகிராம்லாம் நான் பார்க்குறேன். பார்த்தீங்கன்னா அன்னன்னைக்கு ப்ராக்ரஸ் போடுவாங்க. ப்ராக்ரஸ்னால் ஒரு அச்சீவ்மெண்ட் பண்ணுறாங்கன்னா இந்த டேட். சில பேர் இந்த ப்ராக்ரஸே டிஃப்ரெண்ட்டாக போடுவோம் பார்த்துருக்கீங்களா? நீங்கள் பார்த்தாலும் பாருங்கள். அதாவது இன்றைக்கி டேட்டில் வின் பண்ணுறாங்க, ஐ ஹவ் ஒன் திஸ் ப்ரைஸ். ஓகேங்க, சூப்பருங்க, கொண்டாடணும், எல்லாமே ஓகே. ஒருத்தன் போடுறாங்க ஒரு ஃபோட்டோவை போட்டு, பிஃபோர் 35 இயர்ஸ் ஐ ஹவ் ஒன் திஸ் ப்ரைஸ் அப்படின்னு போடுறான். எதுக்கு? அவருக்கான அன்னைக்கு ப்ராக்ரஸை பார்க்க மாட்டாராம், 35 வருஷத்துக்கு முன்னாடி உள்ளதை இப்போ கொண்டாடுறாராம். இதுதான் பிக்கஸ்ட் மிஸ்டேக். எதுக்கு சொல்கிறேன்னா, ஒருத்தன் டைமை வந்து வேஸ்ட் பண்ணுறீங்கல்ல, டைம் ப்ரீசியஸ்ன்னு சொல்கிறாங்கல்ல, அதுக்கு ஒரு ஆங்கில போயம் இருக்குது. எல்லாமே நினைக்கிறோம், எவனும் எதுவுமே 3/4 பேர் எதுவுமே செய்யறதில்ல. அதுக்கு ஒரு ஆங்கில வரி இருக்குது. ஹி ஸ்லெப்ட் beneath the moon, he basked the sun, he planned to live a long life to do more and died without nothing done. இந்த லாஸ்ட் வார்த்தை தான் ரொம்ப ஜோசப் மல்பரி அப்படிங்கிற ஒரு ஆங்கில எழுத்தாளர் எழுதின ஒரு வரி. இதில் வரி லாஸ்ட்டில் சொல்லியிருப்பாங்கல்ல, அண்டு டைடு வித்தவுட் நத்திங் டன். சார் ஒருத்தன் நல்லா பிளான் பண்ணுறான், டெய்லி அவனுக்கு எல்லாமே கிடச்சிருது, ஆனால் எதுவுமே பண்ணாமல் பிளான் பண்ணிட்டு மட்டும் செத்து போகிறான் சார். இதுதான் டைம் வேஸ்டிங்கோட உச்சகட்டம். பிளான் பண்ணிட்டே இருக்கேன் சார், எக்ஸிக்யூட் பண்ணல. பிளானிங் இருக்கணும் அப்படின்னா ஒரு மனுஷனுக்கு பிளான் பண்ண தெரியும்னா எக்ஸிக்யூட் பண்ண தெரியணும் சார். பிளான் மட்டுமே பண்ணிட்டு இருந்தேன் அப்படின்னா லைஃப் வந்து அடுத்த கட்டத்துக்கு போக முடியாது. ஸோ நீங்கள் ஒரு பர்சனாக இருக்கீங்க அப்படின்னா உங்களை நீங்கள் நம்புங்க, பிலீவ் இன் யுவர் செல்ஃப். அதில் வந்து ஜோசப் மஸ்பி என்னென்ன சொன்னாரோ அது பண்ணுங்கள். அதே மாதிரி பிளான் பண்ண கற்றுக்கோங்க, டைமை யூட்டிலைஸ் பண்ணுங்கள். நம்ம லைஃப்பில் இருக்கிற திரும்பி இந்த வார்த்தை எதுக்கு சொல்கிறோன்னா நீங்கள் தெரிஞ்சுக்கணுங்க, லைஃப்பில் இருக்கிற ஒவ்வொரு நொடியும் நம்ம ஏதோ ஒன்று நல்லதை செய்கிறதுக்காக படைக்கப்பட்டிருக்கோங்கிற கிளாரிட்டி பாத்தில் தெளிவான பாதையில் இருங்க. நன்றி, வணக்கம்.